வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு மிக்க நன்றி அம்மா. இன்றைக்கு மிகச் சிறப்பான முறையில் நமக்கு துரிய தவத்தை அழித்த பேராசிரியர் பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் பேராசிரியர் பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள் உடல்நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. அன்பர்களே, இன்றைக்கே மனவளக்கிளையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனக்கு 22 வயது இருக்கும்போது நான் மனவளக்கலைக்குள்ளே வந்த புதிதில் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு இருந்தேன். அருட்காப்பு சொல்லி கொடுத்தாங்க. அப்போது அந்த சின்ன வயசில் எதையும் சட்டுன்னு நம்ப தோணாது இல்லை. ரொம்ப காரணம், கேள்வி, அப்படியெல்லாம் நிறையா அறிவு கேட்கும். இந்த அருட்காப்பு எப்படி வேலை செய்யுது, இது ஏன் இப்படி வடிவமைச்சு கொடுத்தாங்க மகரிஷி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதோட பயனை எப்படி நாம் அனுபவிக்கிறது அப்படின்லாம் கூட எனக்கு சிந்தனைகள் வந்தது. இந்த எண்ணத்தின் விளைவாக எனக்கு ஒரு அனுபவம் அடுத்து கிடச்சது. என்னென்னா, ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பாத்ரூம் பல்பு உடஞ்சிரும், வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய உள்ளுணர்வு சொல்லுச்சு. அப்போது நான் என்னடா இது, இப்படியெல்லாம் ஒரு கெட்ட எண்ணம் வருதே அப்படின்னு எனக்குள்ளே மேலும் ஒரு பயம், கலக்கம் வந்தது. அப்புறம் சரி, இந்த அருட்காப்புன்னு சொல்லி கொடுத்தாங்களே, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. கூடவே அந்த பல்பை பார்த்து அந்த பல்புக்கு ஒரு அருட்காப்பு போட்டுட்டு எப்போதும் போல் நான் பயிற்சி செஞ்சுட்டு கல்லூரிக்கு போயிட்டு வந்தேன். மறுநாள் காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். ஒரு டப்புன்னு ஒரு சத்தம். நான் தவம் செஞ்சிட்ருந்தேன். தவத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். எங்கள் அப்பா தான் அதிகாலையில் குளிச்சுட்டு வெளியே வந்தாங்க. வந்த உடனே சொன்னாங்க, பாத்ரூம் பல்பு உடஞ்சிருச்சு, நீ க்ளீன் பண்ணிடுமா அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு பக்கம் இன்ப அதிர்ச்சி. என்ன, நேற்று தானே இந்த கேள்வியை போட்டும் எப்படி இப்படி நடக்க போகிற சம்பவம் முன்னாடியே தெரிஞ்சது? அப்போ எண்ணத்தோட ஆற்றல் ரொம்ப அளவிடற்கரியது அப்படின்னு நினச்சேன். எப்போதுமே எங்கள் அப்பா ரொம்ப பயப்படுவார். ஆனால் இவ்வளோ சாதுவாக, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் என்கிட்ட சொல்கிறாரே. ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்து கூட பயந்து சோஃபாவில் ஏறி உக்காந்துக்குவார். அந்த பூச்சியை தூக்கி வெளியே போட்டால் தான் அமைதியாவார். அப்படிப்பட்ட அப்பா இவ்வளோ கேஷுவலாக அது க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாரே, கொஞ்சம் கூட பயப்படலையே அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. ஆஹா, அருட்காப்பு வேலை செய்யுது. சரி, அப்புறம் இன்னொரு சந்தேகம், உண்மையிலே இது அருட்காப்புனால தானா அப்படின்னு என்னோடய சிற்றறிவு மேலும் ஒரு சந்தேகத்தை எழுப்புச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் காலேஜுக்கு போயிட்டேன். ஒரு 2 நாள் இருக்கும். மதியம் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன். ஒரு ஒத்தையடி பாதை. அங்கே டிராஃபிக்கே இருக்காது. அதனால் நான் மகரிஷியோட பாடல்கள் எதையாவது வாய்க்குள்ளே அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவேன். திடீர்னு என்ன நடந்ததுன்னு என்னால் யூகிக்கவே முடியல. சும்மா நின்றுக்கிட்டு இருந்த ஒரு வேன், அந்த கதவை உள்ள ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான் போல், அவன் நான் வர்றது தெரியாமல் சடார்னு திறந்துட்டான். அந்த மொமெண்ட்டை நான் எதிர்பார்க்கல. நான் சட்டுன்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டேன். என்னோடய மூக்குக்கும் அந்த கண்ணாடிக்கும் ஜஸ்ட்டு ஒரு 3-5 இன்ச்சு தான் கேப் இருக்கும். அப்போது கொஞ்சம் ஒரு படபடப்பு ஏற்பட்டது. அப்புறம் நான் என்னை அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, வாழ்க வளமுடன், குருவே நன்றின்னு குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அன்னையிலேருந்து அருட்காப்பு அதன் மேலே சந்தேகப்படுறதை விட்டுட்டேன். அன்றையிலேருந்து எல்லாருக்கும் அருட்காப்போட மகிமையை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு அனுபவம். அப்புறம் சுவாமிஜி சொல்லுவாங்களே, ஒருவரோட எண்ணம், அது நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி, தீய எண்ணமாக இருந்தாலும் சரி,
ஒத்த கருத்துடையவர்களுக்கு அந்த எண்ணமானது பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறத புத்தகத்தில் படித்தேன். அப்போது நான் நினைக்கிற எண்ணங்கள் யாருக்காவது பிரதிபலித்து அவங்களே இப்படி சொல்லுவாங்களா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே வந்தது. சரி, இந்த கருத்து சரியா எப்படின்னு ஒரு ஆகும். எப்பவுமே நம்மளுக்கு தெரியாத ஒரு புது விஷயத்தை பற்றி கேள்விப்படும் போது அதை உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? அப்படி தான் எனக்கு வந்தது. தினமும் சுவாமிஜியோட சிடிஸ் அப்போ வந்து கேசட்டு தான். அந்த காலத்தில் கேசட்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எனக்கு. ஒவ்வொரு விஷயமும் கேட்க கேட்க ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அருட்தந்தையோட அந்த ஆதி எனும் பரம்பொருள் பாட்டை மன்றத்தில் வந்து அப்போ பாட்டாக பாட மாட்டாங்க. அந்த காலத்தில் அப்படி வாசிக்க தான் செய்வாங்க. அந்த பாட்டை வாசிச்சிட்டு இருந்தாங்க ஒரு அன்பர். கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் இந்த பாட்டை நல்ல ஒரு ராகம் போட்டு பாடினா என்ன அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு. சரி, வீட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நேரம் தவம் செஞ்சேன். என்னையே அறியாமல் ஒரு புதிய ராகம் பிறந்தது, எனக்குள்ளே பிறந்தது. அப்படியே அந்த பாடலை பாடி பாடி ஆலாபனை செய்து கொண்டிருந்தேன். எனக்குள்ள ஒரு ஆச்சரியம், எப்படி நம்மளால் இப்படி ஒரு ராகத்தை போட்டு ஒரு முற்றிலும் புதிய பாடலை பாட முடிஞ்சது? இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடையாது. எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அகத்தாய்வு செஞ்சு கொண்டிருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்தது, அந்த காலத்தில் நம்ம தாத்தா அப்பா எல்லாருமே நிறைய பக்தி பாடல்களை கேசட்லலாம் கேட்டுட்டு அவங்க பாடுவாங்க இல்லையா? அதோட விளைவு நம்மளுக்கும் வருது போல், ஏதோ கருமையத்தில் ஏற்பட்ட பதிவு நம்மளுக்கும் வருது போல் நினச்சேன். எங்கள் அப்பா எல்லாம் அன்னை பராசக்தியை பற்றி அவரே பாடல் எழுதுவார். அவரே அதுக்கு ஒரு ராகம் டியூன் போட்டு பாடுவார். அந்த மாதிரி இசையில் ஒரு மிகுந்த நாட்டம் தாத்தா பாட்டி அப்பா எல்லாருக்குமே உண்டு. சரி, அதனால நம்மளுக்கு இது வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, தவத்தில் நம்ம நுண்ணிய நிலைக்கு போகும்போது நம்ம விரும்புகின்ற விஷயங்களும் நமக்கு கைவரப்பெறும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்கல்ல. அதனால நம்மளுக்கு இது வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஆனால் யாருக்கிட்டையும் பாடி காட்டலை. ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ள. பாடி பாடி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து கொண்டேன். எனக்குள்ளேயே ஒரு ஆனந்தம், நம்மளால கூட பாட முடியுதே, பரவாயில்லையே அப்படின்னு ஒரு பூரிப்பு. இந்த பாடலை நான் பாடி 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 பயிற்சி செஞ்சேன். இந்த பாடலுக்கான வெற்றியை ஒரு வாரம் கழித்து குருபிரான் எனக்கு கொடுத்தாரு. என்ன வெற்றி அப்படின்னா, நாங்கள் அப்போ மதுரையில் இருந்தோம். அப்போ மதுரையில் அறிவுத்திருக்கோயிலில் காயக்கல்ப பயிற்சி நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பொழுதுமே யார் நடத்தினாலும் எத்தனை முறைனாலும் சலிக்காமல் போய் மன்றத்தில் கேட்குறது வழக்கம். அப்போ அறிவுத்திருக்கோயிலில் நடக்க போது பேராசிரியர், அப்போது ஒரு புதிய பேராசிரியர் வந்து பேசுகிறாரு. ரொம்ப நல்லா பேசுவாருன்னாங்க. சரின்னு போனோம். சுகவனம் அவரோட பேரே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அங்கே போய் நான் நிற்கிறேன். இறைவணக்கம் பாடுறதுக்கு நீங்கள் தான் வரணும்னு ஒரு முதுநிலை பேராசிரியர் RMJ ராமநாதன் ஐயா, அவர் என்னை பார்த்த உடனே வாங்க வாங்க இறைவணக்கம் பாடுங்க அப்படின்னாரே. பார்க்கணும், எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. என்னது பாடுங்களா? நான் உடனே அவர்கிட்ட ஹெசிடேட் பண்ணுறேன். ஐயா, என்னோடய குரலெல்லாம் நல்லா இருக்காது, எனக்கு பாடவே நல்லாவே வராதேன்னு சொல்லி பார்க்குறேன். அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, உங்களால் பாட முடியும், நீங்கள் பாடணும், வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு திரும்ப. சரி சரி. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக பதட்டத்தோடு போனேன். ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் தான் அந்த காயக்கல்ப பயிற்சியை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய அன்பர்கள், எத்தனை பேருன்னு ஞாபகம் இல்லை இப்போது. அதன் பிறகு நான் ஆலாபனை பண்ணின அந்த ஆதி எனும் பரம்பொருள் பாட்டை பாடிட்டேன். அதன் பிறகு அடுத்தடுத்து 2-3 வாய்ப்புகள் எனக்கு ஒவ்வொரு சிறப்பு பயிற்சியின் போதும் ஐயா அவங்க கொடுத்தாங்க. அப்போ தான் ஆஹா, நல்ல எண்ணங்களுக்கு நிறைய வலிமை இருக்குது. அப்போது மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு கெட்ட எண்ணத்தை நீங்கள் விரட்டணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு விருந்தாளி வந்தால் கூட முகம் சுழித்தா போயிடுவார். ஆனால் கெட்ட எண்ணத்தை விரட்ட விரட்ட அது மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்? மனம்ங்கிறது விளைநிலம் அல்லவா? அதனால் நாம் விரும்பி விரும்பி நல்ல எண்ணங்களை பதியம் போடணும். அப்போ நல்லவையை போட போட அல்லவை நம் கருமயத்தில் தானாக வெளியேறிவிடும் அப்படின்னு சொன்னது நினைவுக்கு வந்தது. அப்போ அடிக்கடி அடிக்கடி ஆக்கப்பூர்வமாக நம்ம சிந்திக்கணும்.
ஏன்னா தவம் செஞ்சு தத்துவ ஞானங்களை எல்லாம் கேட்கும்போது, தற்சோதனையும் நம்ம செய்யும்போது நிறைய ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நாள்தோறும் சில சில அனுபவங்கள் மூலமாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிக்கிட்டே வந்தது. சரி, இது ஒரு அனுபவம். அப்புறம் பிற்காலத்தில் பல வருடங்கள் கழித்து ஒரு சம்பவம். அது என்னென்னா, என் கணவர் ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டுருக்கிற வழியில் பின்னாடி ஒருத்தர் வந்து காரை இடிச்சிட்டார். ஒரு சின்ன விபத்து தான், ஆனால் செலவு பார்த்திங்கன்னா பெரிய செலவு தான். 10,000 ரூபாங்கிறது அன்றைக்கு அதிகம்தான். இது வந்து நடந்து 2009ஆம் ஆண்டுன்னு என்று நினைக்கிறேன். அப்போ வீட்டுக்கு வந்து என் கணவர் சொன்னார், இந்த மாதிரி சின்ன ஆக்சிடெண்ட்டு 10,000 ரூபா செலவும் ஆச்சுன்னு சொன்னாரா. எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா எல்லா கடமைகளையும் சிறப்பாக என் கணவர் செஞ்சு கொண்டு வராரு. அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர், சமுதாயம், எல்லா வகையிலையுமே 5 வகையிலையுமே கடமைகளை சிறப்பாக சேர்ந்து வராரு. நம்ம யார் பணத்துக்கும் ஆசைப்பட்டதில்லை, யாருக்கும் நஷ்டத்தை கூட ஏற்படுத்தலையே அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். ஏன் இப்படி திடீரென்று இப்படி செலவு வந்தது? சரி, பெரியவங்க சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகோட போச்சு, பெரிய சேதம் வரல. இருந்தாலும் அது ஒரு உறுத்தலாகவே எனக்குள்ளே இருந்தது. விடை காண முயற்சித்தேன், ஆனால் எனக்கு விடை கிடைக்கல. ஆனால் மனசில் ஒரு அமைதி இல்லாமல் தவிச்சு கொண்டிருந்தேன். சுவாமிஜிகிட்ட மானசீகமாக வேண்டிக் கொண்டேன், சுவாமிஜி இந்த சிக்கலுக்கான தீர்வு எனக்கு எப்படியாவது எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு குருபிரான்ட்ட வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்புறம் உள்ளுணர்வாக ஒரு யோசனை வந்தது. சரி, நல்லா தவம் செஞ்சு ஒரு 3 மணி நேரமாவது குறைஞ்சது மௌனம் இருப்போம் அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு. தவம் செஞ்சுட்டு அப்படியே பூஜை அறையில் மௌனமாக உட்காந்துருக்குறேன். ரொம்ப நிசப்தம். அப்போ கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கும்போது அகக்காட்சியாக சில காட்சிகள் எனக்குள்ளே தெரிய ஆரம்பித்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, என்னோட நெருங்கிய தோழி, அப்போ நாங்கள் சென்னையில் இருந்தோம், குன்றத்தூர்லேருந்து வந்தாங்க. வந்த உடனே டிவியில் ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஒருத்தர், வாஸ்து நிபுணர், அவர் என்னோட க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் வாஸ்து சொல்லுவார். உங்கள் வீட்டோட வாஸ்து சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு நான் கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கிறேன், கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இருக்கிறதோ வாடகை வீடு, இதுக்கு என்ன வாஸ்து, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து விடலை. அவர் வந்து எங்கே போனாலும் 10,000 ரூபா ஃபீஸ் வாங்கக்கூடியவர், அவர் எங்களோட குடும்ப நண்பர், அதனால் எங்களுக்கெல்லாம் வாங்க மாட்டார், அதனால் உனக்கும் வாங்க மாட்டார்ப்பா, நான் கூட்டிகிட்டு வரேன், எங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு திரும்ப அழுத்தமாக சொன்னாங்க. சரி, ஃப்ரீ தானே அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்னோடய அறிவு கொஞ்சம் தடுமாறிடுச்சு. ஃப்ரீ அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கொஞ்சம் அதில் ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மனிதரும் வந்தார். வந்து என்கிட்ட, என் கணவர்கிட்டலாம் ரொம்ப நேரம் அருள் தந்தையோட கருத்துக்களை பேசிக்கொண்டே இருந்தார். நிறைய நாங்கள் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷன் வச்சுட்டே இருந்தோம். நேரம் போனதே தெரியல. அப்புறம் எங்கள் வீடை சுற்றி பார்த்துட்டு ஒன்றும் பெருசாக குறைபாடெல்லாம் இல்லை, கொஞ்சம் வாழை மரம் மட்டும் சைடில் நட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். லன்ச் டைமு கடந்தும் நாங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கிறோம். அப்போது அவ்வளோ நேரம் பேசிட்டு அப்புறம் போனதுக்கப்புறம் இந்த சம்பவம் திரும்ப திரும்ப அகக்காட்சியாக எனக்கு வந்தது. அந்த வாஸ்து நிபுணரோட முகம் எனக்குள்ளே மீண்டும் மீண்டும் பிரதிபலிச்சது. அப்போது மேலும் நான் ஆய்வு செய்கிறேன். அப்போது அவர் எங்கே போனாலும் 10,000 ரூபா ஃபீஸ் வாங்குவார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அப்போது எனக்கு புரிஞ்சு போச்சு என்னென்னா, அவர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாரு. என்னோட தோழி என்கிட்ட ரொம்ப பிரியமானவங்க, அவங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாமே எனக்கு பண்ணியிருக்காங்க. நானும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். சம்மந்தமே இல்லாத இந்த வாஸ்து நிபுணருக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அப்போ அவர் என்ன நினச்சிருக்கிறாரு, 3 மணி நேரம் இவங்க வீட்டில் நம்ம இருந்தோம், இதே விவாதத்தை நான் வேற எங்கேயாவது வச்சுருந்தா எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருப்பேன், எனக்கு ஒரு 10,000 ரூபா கிடச்சிருக்குமே, அதுவே இவங்களால் வீணாக எனக்கு போச்சே அப்படின்னு அவர் ஏங்கியிருக்கிறாரு. அந்த ஏக்கம் சாபமாக எங்களுக்கு வந்து விட்டது அந்த பதிவு அப்படின்னு எனக்கு தோணிருச்சு. அப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சு.
அப்பாடி நல்ல வேளை, ஒரு கர்மாவை நான் கழித்து விட்டேன். போச்சு பணம் 10,000, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபீஸு காரோட ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு. ஏன்னா என் கணவர் நினச்சிருந்தா பின்னாடி வந்து இடித்த அன்பர்கிட்ட கேட்டிருக்கலாம், நீங்கள் தானே வந்து இடிச்சிங்க, நஷ்ட ஈடு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அவருக்கு கேட்கணும்னு தோணலை. நல்ல வேளை அப்படி கேட்டிருந்தா எனக்கு டபுள் கர்மா அங்கே எங்களோட கருமையத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நல்ல வேளை. அப்போது பயிற்சி செய்கிறதுனால நம்மளுக்கு அனுதினமும் ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு. அப்பாடி அப்படின்னு எனக்கு ஒரு நிறைவு வந்தது. சரி, இது ஒரு அனுபவம். இன்னும் ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே தவமையம் தொடங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். திருமணம் முடிஞ்சு மகனெல்லாம் பிறந்து அவனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது இந்த எண்ணத்தை ரொம்ப வலிமையாக செயல்படுத்தணும்னு நினச்சேன். என் கணவர்கிட்ட சொன்னேன், அவரும் சரின்னு சொன்னார். அப்போ மன்றம் திறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு அருள்நிதியாவது நம்மளுக்கு வேணுமே அப்படின்னு நினச்சி கொண்டிருந்தேன். நான் அந்த போரூரில் மதனந்தபுரங்கிற ஏரியாவில் தான் அப்போ தான் வீடு வாங்கிட்டு வந்தோம். யாரையுமே தெரியாது எனக்கு. பக்கத்து வீட்டு பெண்மணியை அழைச்சிட்டு ஒரு நாள் இரவு அப்படி வாக்கிங் போட்டு வந்தோம். அப்போது பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் 2 வீடில் ஆள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சரின்னு உள்ளே போய் பார்த்தோம், பூட்டி இருந்தது. எனக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுச்சுன்னா, இந்த ஜன்னலை எட்டிப்பாருன்னு என்னோட அறிவு சொல்லுச்சு. சரின்னு டக்குன்னு எட்டி பார்க்குறேன். என்ன ஒரு ஆச்சரியம், அங்கே மகரிஷியோட ஃபோட்டோ இருக்குது. அப்பாடி, நான் தேடிக்கொண்டிருந்த அன்பர் இந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போ இவங்க இப்போ பூட்டிகிட்டு போயிருக்காங்க, எங்கேயோ வேலைக்கு தான் போயிருப்பாங்க, நம்ம இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து மீண்டும் அங்கே வந்து பார்க்குறேன். அங்கே பிரம்மஞானி, அன்றைக்கு அவங்க பிரம்மஞானி மாலதி அம்மா இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க பேராசிரியர் ஆயிட்டாங்க. அப்போ அவங்களோட உதவியை கொண்டு சரி மன்றம் ஆரம்பிக்கலான்னு முடிவு செஞ்சேன். ஆனால் நாட்கள் கொஞ்சம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. என்னோட பக்கத்து ஃப்ளாட்டில் ஒரு நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்து கொண்டு இருந்தது. ஒரு 10-15 நாளாகவே அது நடக்குது. எனக்கு அது தெரியாது. அப்புறம் பக்கத்து வீட்டு பெண்மணி சொன்னாங்க, இங்கே நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் வெளியே போகணும், புதுசாக பெண்களும் ஆண்களும் இங்கே வராங்க அப்படின்னு அரசல் புரசலாக சில விஷயங்களை சொன்னாங்க. அப்போ நான் குருபிரான்கிட்ட வேண்டிக் கொண்டேன். ஏன்னா பெண்கள் தவமையை நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேனே சுவாமிஜி, இப்படி இந்த பக்கத்தில் தேவையற்ற சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குதே, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க சுவாமிஜின்னு சுவாமிஜி கிட்ட ரொம்ப ஆழமாக இந்த எண்ணத்தை வச்சேன். இந்த எண்ணத்தை ஆழமாக குருபிரான்ட்ட சொன்னேன் பாருங்க. சொல்லி என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு 3ஆவது நாள் போலீஸ் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த இடத்தையே அப்புறப்படுத்திட்டாங்க. அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து நாங்கள் பெண்கள் தவமையம் துவக்கினோம். இது ஏன் சொல்கிறேன்னா, நல்ல செயல்களை நாம் விரும்பி செய்யணும்னு நினைக்கும்போது நம்மை மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற அந்த காந்த கிழமை தூய்மை ஆகிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு உதாரணம்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்லதை நினைக்கிறதுக்கு என்னங்க கஷ்டம், காசா பணமா, நம்ம எண்ணம் தானே. எண்ணத்தை உயர்ந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக போக வான்காந்தத்தில் பதிந்துள்ள நல்ல மகான்களுடைய கருமையத்தோடு தொடர்பு கொள்வோன்னு அருள் தந்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ குறைந்த மன அலைச்சூழலில் இருக்கக்கூடிய நல்ல ஆத்மாக்களோட கருமையத்தோட நம் கருமையும் இணைந்து இந்த உலகத்தில் உலக அமைதியை ஏற்படுத்துவதற்கு நிறைய நல்ல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நம்ம நிதர்சனமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் உலகத்தை நம்ம வாழ்த்தி கொண்டு சீக்கிரம் மகரிஷி சொன்ன அந்த உலக சமாதானம் விரைவில் வர வேண்டும் என்று கூறி, இத்துடன் இந்த வாய்ப்பளித்த அன்புள்ளங்களை வாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.